أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها. விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமாகிய எல்லாம் வல்ல ஏகனாம் அல்லாஹுடைய திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு வாழ்வளிக்கப்படக்கூடிய வாழ்த்து சொல்லப்படும் என்று சொன்னால் அதற்கு அது போன்ற வார்த்தையோ அல்லது அதைவிட சிறந்த வார்த்தையோ நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இறைமறை குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனம் இங்கே ஓதி காட்டப்பட்டு அதனுடைய பொருளும் செய்விக்கப்பட்டது. மேற்கண்ட இறைமறை குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஒழுங்குகளை ஒழுக்க முறைகளை இங்கே கற்றுத்தருகிறான். பொதுவாக இஸ்லாம் என்று சொன்னாலே ஒழுங்கமைப்பினுடைய ஒட்டுமொத்த ஒரு உறைவிடமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகிற்கு நபியாக அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கங்களை பற்றி சொல்லி காட்டப்படுகின்ற போது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு என்ற அந்த நிலைப்பாட்டோடு மற்றொரு நிலைப்பாட்டையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. இன்னமா புஇஸ்து லியுதிம்ம மகாரிமல் அஹ்லாக். நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ஒழுக்க விழுமங்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டிதான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றிருக்கிறார்கள். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஏகத்துவத்தை பேணுறோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டிய வாழ வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டிய எல்லாவற்றையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறுபட்ட ஏகத்துவ நிலைகளில் இன்றைக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், அதனின்பால் பயணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க கட்டமைப்பை சொல்லித் தருவதற்காக வேண்டி அதனை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டியும் தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க விஷயத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் பராமுகமாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறுபட்ட ஒழுக்கங்களை இன்று தந்திருக்கிறார்கள். அதில் உண்ணுவதனுடைய ஒழுங்கு, உடுத்துவதனுடைய ஒழுங்கு, பார்வையினுடைய ஒழுங்கு, இப்படி ஒழுக்கத்தினுடைய எண்ணற்ற வழி வகைகள் இருக்கிறது. 1 2 அல்ல, 1000 2000 அல்ல. அது வாழ்க்கையினுடைய அத்துணை நிலைகளிலும் எண்ணிலடங்கா ஒழுக்க விழுமங்களை இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கங்களில் இந்த சலாம் உரைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் இங்கே இறைமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒழுங்குகளில் ஒன்றுதான் உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அது யாரு சொன்னாலும் சரி, அது கந்தசாமியே சொன்னாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? அதை போன்ற வார்த்தை, அதே போன்று உய்விக்கக்கூடிய வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி ரிப்பீட்டி சொல்லணும். அதே வார்த்தையை குறைந்தபட்சமாவது சொல்லணும். குறைந்தபட்சம் இவங்க என்ன வார்த்தையை கொண்டு உங்களை வாழ்த்துனாங்களோ
என்ன வார்த்தையை கொண்டு உங்களை சிறப்பித்து சொன்னாங்களோ, உங்களுக்காக வேண்டி பிரார்த்திச்சாங்களோ, அதே மாதிரியான வார்த்தையை கொண்டு என்ன செய்யணும்? நாம் முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்ச அவர்கள் சொன்ன வார்த்தையை கொண்டாவது ரிப்பீட்டு சலாம் சொல்ல வேண்டும், திருப்பி அவர்களுக்கு வார்த்தை சொல்லி ஆக வேண்டும். அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை விட மேலதிகமான சிறப்பான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களை வாழ்த்துவது சால சிறந்தது என்பதாக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மேற்கண்ட வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், ஆக சலாத்தினுடைய இந்த முறை அமைப்பை, இந்த ஒழுக்க விழுமங்களை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினாக இருக்கும் பட்சத்தில் இதனை கடைபிடித்து ஆக வேண்டும் என்பதை மேற்கண்ட இறைமறை குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழியின் வாயிலாகவும் சலாத்தினுடைய முதன்மையான இந்த ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆக சொல்லப்படக்கூடிய இந்த ஒழுக்கங்களை கேட்டதின் அடிப்படையில் அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும், கேளாத மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவர்களையும் இஸ்லாமிய ஒழுக்க சலாமிய வாழ்க்கையின்பால் அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக வல்லவன் அல்லாஹ் உங்களையும் என்னையும்